ஆ பானிம்மா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பசங்க வந்து குளிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி இந்த இடம் இது. ஆச்சிங்க குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ வெளியே போகலான்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மழை இருந்துச்சு. ஸோ மழை பிடிச்சதுனால வந்து வெளியே போக முடியல. ஸோ இப்போ வந்து காலைல டைம். இப்போ நம்ம வந்து விளாக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த விளாக் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மொபைலில் பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கேமரா ஒன்று வாங்கியிருந்தோம். அந்த கேமராவில் வந்து விளாக் பண்ண போகிறோம். ஸோ அந்த கேமரா கிளாரிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எந்த எடுத்து போகிறோம்னு சொல்லிட்டு தெரில. ஸோ நம்ம கிளம்புறத பார்த்துட்டு நம்ம கூட இன்னொருத்தர் வந்திருக்காரு. ஸோ அது யாருனாக்கா ஸோ இங்கே வண்டிக்கிட்ட இருக்காங்க. ரியான் அதைங்க நம்ம வெளியே போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்தோம். ஸோ கிளம்பும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரே அழுவு. நானும் கூட வரேன், என்ன கூப்பிட்டு போங்கன்னு. ஸோ வண்டிக்கிட்ட இருக்கான் பாருங்க. ரியான் ஹாய் ஹாய். गाड़ी माता ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறான். ஸோ இருங்க நம்ம கேமராவில் பிளாக் பண்ணலாம். ஸோ அது எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்காக புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வீடியோவில் போகலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிக்கலாமா? வாங்க நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வண்டி வந்து உள்ளே இருக்குது. இப்போ வந்து உள்ளேருந்து இப்போ வெளியே எடுக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளியே எடுக்கலாம் வண்டி. ஸோ வாங்க ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். இதோ 4K கேமரா வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கேமரா குவாலிட்டி வந்து எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் இதுதான் நம்ம பிளாக் பண்ணுறோம் இந்த கேமராவில். ஸோ நேற்று மழை பெஞ்சிச்சு இல்லையா, நேற்று மழை பெஞ்சதில் இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ சேராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பார்த்து நிதானமாக பொறுமையாக போகணும். ஸோ ஏன்னா இந்த சேரில் வந்து டயர் வந்து ஸ்லிப் ஆகிடும். ஸோ பார்த்து பொறுமையாக பத்திரமாக தான் போகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹைவே டச் ஆகிட்டோம். ஸோ இந்த ஹைவேல பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நம்ம தனியாக போகிறோம்னாக்கா அது நம்ம இதில் வந்து நம்ம எப்படி ஒன்று போகலாம். அதுலேயும் நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம கொஞ்சம் பார்த்து நிதானம் தான் போகணும். அதே மாதிரி இந்த கேமராவில் பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு இதுவும் குவாலிட்டி எதுவும் கேட்கல, வெறும் வீடியோ மட்டும் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த மாதிரி ரோட்டில் போகிறோம்னாக்கா நம்ம கொஞ்சம் பார்த்து பத்திரமா சேஃபாக தான் போகணும். ஏன்னா நம்ம கூட இருக்கிறது ஒரு சின்ன பையன். ஸோ அந்த குட்டி பாய்க்காக நம்ம பொறுமையாக தான் போகணும். அதுவும் இல்லாமல் இந்த ஒயிட் கலர் கோடு இருக்கு இல்லையா, இந்த கோட்டுக்கு இந்த சைடு தான் நம்ம போகணும். கோட்டுக்கு அந்த சைடு போகணுன்னாக்கா ஏகப்பட்ட வண்டிங்க வருது. ஸோ அதனால் நம்ம பார்த்து நிதானமாக பொறுமையாக தான் போகணும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பசங்க கூட வெளியே போகிறீங்கனாக்கா இந்த கோட்டுக்கு உள்ளவே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டேம் ரோடுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இந்த டேம் ரோடுக்கு என்ட்ரி ஆனதும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக மரம். ஸோ மரத்துன்னு பார்த்தோம்னாக்கா அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலாக ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் மரம், லெஃப்ட் சைடும் மரம் இருக்குது, ரைட் சைடும் மரம் இருக்குது. ஸோ அந்த பாதையே ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு. அந்த ஃபீலில் போயின்னே இருந்தால் இந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னாக்கா மாமா பாரு அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருந்தான். ஸோ நானும் என் பாட்டுக்கு நான் இந்த ஃபீல்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துன்னு இந்த மரம்லாம் பார்த்துட்டு போயின்னே இருக்கிறேன். ஸோ இந்த இடம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து டேம் ரோடு. இது டேம் ரோடுக்கு இன்னொரு கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த டேம் ரோடுக்கு வந்து கிட்ட தான் இருக்குது இது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள்.
இப்போ நம்ம எங்கே போகணும்னு பிளானில் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் சின்ன ஒரு ஞாபகம் வந்துச்சு. இப்போதைக்கு நம்ம குட்டி பையனை வந்து தண்ணியில் விளையாட வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம டேம் இருக்கு இல்லையா, நம்ம டேமுக்கு பேக் சைடு ஒரு வழி இருக்குது. ஸோ அந்த வழி தான் இது. இந்த வழி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வழி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துலையும் இந்த மரங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துருந்தீங்கனாக்கா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு ஸ்பெஷல்னாக்கா, ஸோ இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மொபைலில் வ்ளாக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். காஞ்ச தப்பா पानी समझेंगे हाँ है हलवा कब आजा हलवा हाँ पानी में हाँ देख पानी नहीं है. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி டேமுக்கு வந்திருக்கோம். ஸோ டேமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு வந்திருக்கோம். இப்போ பேக் சைடில் வந்து போன வாட்டி நம்ம வந்து அப்போ வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து தண்ணி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பசங்க வந்து குளிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி இந்த இடம் இது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ தண்ணி இருக்குது. முன்ன வந்து நம்ம பார்த்ததில் வந்து தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அவனை வந்து ஆஜா பானி கூட வரன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் தண்ணியில் வந்து விளையாடணுனாக்கா பயந்து நான் இங்கேயே நின்றுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த டேம் பக்கம் வந்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை, இந்த டேம் பின்னாடி வந்து வந்தீங்கன்னாக்கா ஒரு வழி ஒன்று வரும். ஸோ அந்த வழியில் வந்தீங்கன்னாக்கா ஒரு கொஞ்சம் தூரம் தான் கோயில் ஒன்று வரும். கோயில் பக்கம் வந்து ஒரு மண் ரோடு வரும். அந்த மண் ரோட்டில் வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள். இந்த இடம் பாருங்க எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த வியூவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பார்த்துருதா. இது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து குளிக்கிற அளவுக்கு ஒரு இடம் இருக்குது. அதுவும் இல்லாமல் எப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வீடுங்க இருக்குது. இது பாருங்கள் தண்ணியில் குளிச்சுட்டு அந்த சைடு தண்ணி ஜாஸ்தியாக இருக்கா? இங்கே தான் குளிச்சிங்களா இல்லை பின்னாடியா? बाय क्या करता है मट्टी पानी में डुबा उठा दो ஏய் மொட்டை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல போகிறோம். ஸோ எப்படி வரணும்னு சொல்லிட்டு கூட பார்த்துக்கோங்க. ஸோ இருங்க நான் உங்களுக்கு வழி காமிக்கிறேன். இது வந்து உள்ளே இருக்கிற இடம். இது இந்த உள்ளே இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது இந்த வழி வந்து நம்ம வந்த வழி மண் ரோடு சொன்னோம் இல்லையா? ஸோ இதுதான் இந்த வழி. இதோ இந்த வழியாக வந்து தண்ணி போயின்னு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியாக வந்தீங்கன்னாக்கா ஸோ பார்த்து வாங்க. ஏன்னா இந்த வழி வந்து மண் ரோடு. இது இறங்கும்போது வந்து இது டவுனாக இருக்குது. இது இங்கே ஆளுங்க கூட இருக்காங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடு வந்து ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மண் ரோடு. ஸோ இது வந்து பேக் சைடு டேம் இருக்கு இல்லையா, அந்த பேக் சைடுக்கான ரோடு இது. ஸோ இந்த வழியாக வந்தோம்னாக்கா இங்கே பாருங்கள் கோயில் ஒன்று இருக்கா. இந்த கோயிலுக்கு பக்கம் வந்து ஒரு மண் ரோடு இருக்கா.
ஸோ இந்த மண் ரோடுக்கு மேலே ஏறி அந்த சைடு போனோம்னாக்கா அந்த சைடு ஒரு சின்ன பசங்க குளிக்கிற அளவுக்கு ஒரு இடம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு வாட்டியும் காமிக்கிற பாருங்க. ஸோ இங்கே சின்ன பசங்கள்லாம் குளிச்சுன்னுக்குறாங்க பாருங்க. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு இந்த இன்னும் கொஞ்சம் அங்கே மேலே போனோம்னாக்கா அது ஆளுங்கெல்லாம் போயின்னுக்குறாங்க பாருங்க. அவங்க போகிற இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளே போனோம்னாக்கா அந்த இடத்துல வந்து அழகான ஒரு ஸ்பாட்டெல்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா டேமுக்கு பேக் சைடு இருக்குது. பூங்காக்குள்ளே பார்த்தோன்னா ஆளுங்க யாருமே இல்லை. ஸோ இப்படியா சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த வியூ எல்லாம். ஸோ என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இங்கே பாருங்கள், நான் குட்டி பையன் வந்து என்ன பண்ணிட்டுக்கிறான்ட்டு. பார்க்லேயே ஆளுங்க இல்லைன்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையனை பார்த்தா இந்த குட்டி பையன் பண்ணுற சேட்டையை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ரோடு வச்சுன்னு இந்த மாதிரி நடந்து வரான். ஸோ நடந்து வந்து இல்லாமல் ஒரே ஓட்டம் ஓடுறான். அதுவும் எதனாலனாக்கா அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்த பார்த்து அவள் ஒரே குஷியாக எடுக்கிறான். ஏய் आदरा जाए सामने बैठे हैं, सामने उधर हेलो उधर हेलो उधर हाँ हेलो अभी अभी जाए मिल गया क्या होना बाय हाय अच्छा फिर क्या क्या होना मट्टी है की अभी कहाँ जाया झूला झूला में फिर हाँ बा वहाँ भी जाएंगे हाँ सामने जाएंगे बादू ஒரு வழியாக உள்ளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியே டேம் ஏதோ இந்த இடத்துல வந்து தண்ணி போயின்னு சொல்லிட்டு நின்று பார்த்தோக்கா அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த நீரோடே. நம்ம தண்ணியில் டேம் இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ சாரி டேமில் தண்ணி இருந்தால் தான் டேமுக்கே அழகு. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கேட்டெல்லாம் முடிஞ்சு. ஸோ தண்ணி எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தா அவங்க கீழே ஒரு 3 சின்னதாக ஒரு கேட்டுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த கேட்டு வழியாக தண்ணி வந்து நிற்குன்னு சொல்லிட்டு நினச்சோம். ஸோ அப்படியே இந்த இடத்துலையும் பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல வந்து முன்னெல்லாம் இந்த இடத்துல தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ தண்ணி இருக்குது. ஸோ இருங்க இந்த இடத்துல எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பார்த்தா ஸோ இதுதான் அந்த 3 கதவு. அந்த 3 கதவுல ஒரு கதவு தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ அந்த ஒரு கதவுலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து நீங்கள் சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த ஒரு கதவுலேயே இவ்வளோ தண்ணி போகுதுனாக்கா இன்னும் நம்ம பேக் சைடெல்லாம் போய் பார்க்கலாங்க. ஸோ ஏன் போய் பார்க்கலனாக்கா வெயில் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம கூட வேறு குட்டி பையன் இருந்தான். ஸோ அவங்க நம்மளால் போய் சுற்றின்னு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் கீழே இருந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா அங்கே வெயில் தாங்க மாட்டோம். அதனால இப்போதி கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட்டமாக இந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு கூட்டின்னு வந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. டேமுக்கு வந்து சுற்றி பார்த்தாச்சு. ஸோ நம்ம கூட வந்த குட்டி பையனுக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ பைக் ஓட்டிங்கன்னா மறக்காமல் சேஃபாக பைக் ஓட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளையாக நம்ம வந்து வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டோம். ஸோ நம்ம எதுக்காக வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்லலை. ஸோ நான் வந்து வேறு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கிளம்பும்போது வந்து குட்டி பையன் வந்து கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். ஸோ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம டேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரி டேமுக்கு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு டேமுக்கு போய் பார்த்தாக்கா அந்த இடத்துல வந்து ஒரு சின்னசாக நீரோடைகளெல்லாம் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம குட்டி பையனை வந்து தண்ணியில் விளையாட விடலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் தண்ணியில் விளையாடவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கேமரா குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ அது குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு
நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று என்னன்னாக்கா பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம் இல்லையா, அது வந்து மொபைலில் எடுத்தது. நான் வந்து வீடியோவில் நான் இது பண்ணியிருப்பேன் பாருங்கள், இன் 4K கேமரா வீடியோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த 4K கேமரா அப்புறம் வந்து இன் மொபைல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருப்பேன். அதில் இருக்கு பாருங்கள். அதே மாதிரி நம்ம மொபைல் குவாலிட்டியும் கேமரா குவாலிட்டியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலியோடு வெளியே போகிறீங்கனாக்கா கொஞ்சம் பார்த்து பத்திரமா பொறுமையாக போங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து சின்ன பசங்க கூட போகிறோம் அப்படின்னாக்கா, குட்டீஸ் கூட போகிறோம்னாக்கா, நம்ம ரோடு போகிற வழியில் வந்து ஒரு ஒயிட் கலர் கோடு இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் கலர் கோடுக்கு உள்ளே போங்க. ஏன்னா அந்த ஒயிட் கலர் கோடுக்கு இன்சைடு வெளியே வந்தீங்கன்னாக்கா அந்த எப்படி சொல்கிறதுனாக்கா, அந்த ரோடு வந்து ட்ராக்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ஒயிட் கலர் கோடுக்கு வெளியே வந்தீங்கன்னா அந்த ட்ராக்கில் வந்து கொஞ்சம் வேகமாக போகிற வண்டிங்க வந்து அந்த வழியில் போகும். ஸோ அந்த லைனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீடுங்க இருக்குது. அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ராக்கில் போவாங்க. ஸோ நாம் தான் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பொறுமையாக போகணும். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு அட்வைஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஸோ எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து பத்திரமா இருங்க. இன்னொரு vlog வந்து கண்டிப்பாக இன்னொன்று வீடியோ வந்து நம்ம மீட் பண்ணுவோம், சந்திப்போம். அதே மாதிரி முடிஞ்ச அளவு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வந்து சின்னசாக vlog பண்ணியிருக்கிறோம். பரவாயில்ல, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் என் ஆசை நிறைவேறியிருக்கு. ஸோ பரவாயில்லைங்க, எனக்கு அது இது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கேமரா இல்லாமல் இருந்துச்சு. ஸோ கேமரா வாங்கணும்னு சொல்லியிருந்தேன், கேமரா வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா, நான் வந்து ஒரு வீடியோ இந்த ரைடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் இருந்தேன். ஸோ இப்போ தான் அந்த சின்னசாக ஐன் இருக்குது. ஸோ பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு ஏதோ ஒன்று ஐன் இருக்குது. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சேஃபாக இருங்க. பாய்.